பழையகால பாடல் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து வீர திருமகன் என்ற படத்தில் இடம்பெற்றது. மிகவும் ஒரு அழகான ஒரு லேஸான பாட்டு, ஒரு அப்ரிஷியேட்டிவ் பியூட்டின்னு சொல்லலாம். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சினே காதல் தோன்றுமா, ஓஹோ. அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா, மிச்சமா மீதமா இந்த நாடகம், மென்மையே பெண்மையே வா வா வா, பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். நிலவிலே நிலவிலே தேதி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, ஓஹோ. நிலவிலே நிலவிலே தேதி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசுமா, பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். இந்த பாட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு லைட்டான காதல். பின்னாடி நின்று ஒரு வெட்கப்பட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க ஹீரோயின். ஸோ அவங்கள வந்து முன்னாடி வந்து ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சில விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ ஒரு பெண்ணின் நாணம், அச்சம், அதை பற்றி வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் அது இன்ஃபேக்ட் நிறையா இருந்திருக்கு. என்னன்னா வந்து பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், நேரம் வராமல் அப்படியே பின்னாடியிலேருந்து அவள் வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து கிளியராக பாடுறாளாம். பிகாஸ் நேரம் பார்த்தா வந்து நாணம், அந்த வெட்கம் வந்து சூழ்ந்துக்கும்ல, அவளால் வந்து அந்தளவு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ பின்னாடியிலேருந்து பாடும் பொழுது பாடாத பாட்டு தான் அது. பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாலும் அதே தான். லைக் வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு ஆளுமை அப்படின்ற பொழுது அதை வந்து டிரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது, அந்த மனசில் இருக்கிற காதலோட ஃபேஸ் பண்ணது பதிலாக வந்து பின்னாடியிலேருந்து, இந்த காலத்துல எல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப், அதில் தான். பட் அந்த காலத்தில் எப்படி பின்னாடியிலேருந்து தானே அந்த மாதிரி ஒரு 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 ப்ளஷிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ வந்து முகம் வந்து ஒரு சிவக்கிற மாதிரி ஈமோஜியை போட்டாலே முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் யோசிங்களேன். ஸோ அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அதுதான். அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா, ஏம்மா நீ பின்னாடி இருக்க வந்து பேசு அப்படிங்கிறாரு ஹீரோ. மிச்சமா மீதமா இந்த நாடகம், நீ வந்து இப்படி ஷையாக இருக்கிற நாடகம் வந்து இன்னும் இவ்வளோ நாள் மிச்சம் இருக்கு, மீதம் இருக்கு. மென்மையே ஏ பெண்மையே வா வா வா, ஏ பெண்ணே நீ வந்து ரொம்ப மென்மையாக இருக்க, நீ அருகில் வா, முன்னாடி வா, கண்டிப்பாக உன்னோட ஆசைகளை சொல்லு, அதுக்காக தான் நான் இங்கே காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வென்சிங் இன் ரைட்டிங். ஸோ நிலவிலே நிலவிலே செய்தி வந்ததா, ஒரு ஒரு போயிட்டாக இருக்கும் பொழுது எப்படின்னா நிலவு கூட வந்து நமக்கு செய்தி சொல்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நிலவு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, அந்த டைமில் வந்து க்ளவுடு வந்து ரொம்ப இல்லை அப்படின்னா பொழுது நம்ம காதலரும் நம்ம கூடயே வந்து கிளியராக இருக்க மாதிரி இருக்கும்.
ஒரே க்ளவுடு கன்ஃபியூஷன், சரியாக நிலவை பார்க்க முடியல அப்படிங்கிற பொழுது, ஆஹா அங்கே என்ன பண்ணுறாரோ, சாப்பிட்டாங்களா இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு க்ளவுடட் திங்கிங் இருக்குன்னு சொல்லலாம். நிலவிலே நிலவிலே செய்தி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசுமா. அதான் நீ ஏமா மறைஞ்சிருக்க, நிலவு போன்றவளே என்றும் நீ அது வந்து தொக்கி நிற்கிற பொருளாக எடுத்துக்கலாம். ஸோ பெண்ணே, நீ வந்து க்ளவுடடாக இருக்காத, நீ பாட்டு அப்படியே ஒரு நிலவு வந்து வெளியே வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீயும் வந்து நேரம் வந்து பேசு, உன்னுடைய காதலை சொல்லு, அதை கேட்கவே நான் இருக்கிறேன் என்று சொல்வது போல் அமைந்திருக்கும் இந்த அருமையான பாடலை இன்றைக்கி வந்து அந்த ஓல்டு சாங்ஸ் டெடிகேஷனாக பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.